அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே.
இடங்களில் கர்த்தர் உங்களை சீர்படுத்த போகிறார். உங்க நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகளை அவர் விஸ்தாரப்படுத்துவார். அப்படியே 2026ஆம் ஆண்டு ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற ஜனத்தோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன். அப்படி எல்லாரும் வாயை துறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆராதிக்கிற ஆண்டவர் தாங்குகிறவர். வாயை திறந்து சொல்லுங்க, தாங்குகிறவர், என்னை தப்புவிக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர், என்னை வாழல்ல தலையாக்குகிறவர், என்னை கீழல்ல மேலாக்குகிறவர். அப்படி எல்லா வாயை திறந்து எல்லாரும் வாயை திறந்து சர்வ வல்லமை உள்ளவரை, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை, சேராபீன்களால் ஆராதிக்கப்படுகிறவரை, கேருபீன்களால் உயர்த்தப்படுகிறவரை நம்ம எல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படி எல்லா வாயை திறந்து அவரை உயர்த்துவோம். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் போதுமானவர், அவரே பரிகாரி, அவரே இரட்சகர், அவரே நம்மை உருவாக்கினவர், அவரே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர். இந்த கர்த்தரை போல ஒரு தெய்வம் இல்லை. இந்த தெய்வத்தை போல உன்னதர் ஒருவர் இல்லை. அவர் உங்களை உருவாக்கினவர். வாயை திறந்து சொல்லுங்க, அவர் உங்களை உருவாக்கினவர், அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், அவர் உங்களை மறவாதவர், அவர் உங்களை ரட்சித்தவர், அவர் உங்களை தாங்குகிறவர், அவர் உங்களை தப்புவிக்கிறவர். அவர் இந்த வெள்ளை சிங்காசனத்தை விட்டு இந்த பூமியிலே நம்ம ஆராதிக்கிற இடத்துல வந்து, ஓ வானம் எனக்கு சிங்காசனம், வாயை திறந்து சொல்லுங்க, பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர் இந்த இடத்துல நின்று அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டியவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் அடித்தட்டிலிருந்து எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் போகாத எல்லா உற்சாகத்தோட, ஓ அவர் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். எல்லா வாயை திறந்து கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்தி அவர் நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். உயரமும் உன்னதும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற ராஜாவை நோக்கி பாடி அவர் நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்தை சொல்லலாமா?
கரங்களை சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கரங்களை ஆதியும்
பரிசுத்தப்படுத்திக் கொள்ள உங்களை கர்த்தர் பாதத்தில் சமர்ப்பித்துக் கொள்ள பரிசுத்தர், ஒருவராய் சாவாமை உடைய தெய்வம், ஒருவனை புறம்பே தள்ளாத தெய்வம். அப்படி எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே நீர் என்னை பாதுகாத்தருள, உம்முடைய சமூகம் என்னை அரவணைத்துக் கொள்ள, நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு, என் குடும்பத்துக்கு செய்த எல்லா உயர்வுக்கு, ஆவிக்குரிய நிலையில் என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருப்பதற்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றின்னு சொல்லி, உமக்கு கோடி கோடி நன்றின்னு சொல்லி அவர் பாதத்தை நோக்கி வலது கரத்தை உயர்த்தி உம்மை நம்பும் பாக்கியவா. இந்த ஆண்டு முழுவதுமாக நம்பியிருப்பே, அன்பை நம்பும் நான் பாக்கியவா, நம்பியிருப்பே. சிங்காசனத்தை விட்டு கொல்கதாவிலே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி நமக்காக அந்த கீழடைந்த கர்த்தருடைய முகத்தை பார்த்து 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, நம்பியிருப்பே. கரங்களை அசைத்து சொல்லுங்க. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, நம்பியிருப்பே. கரங்களை அசைத்து சொல்லலாம். உம்மை நம்பும் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே, உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. கரங்களை தந்தே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. நீதானே என் துணையானே, என் கேடகமும் மானே,
உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். முடிவுபடி உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். அன்பே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பே நம்பியிருப்பேன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். இந்த ஆண்டில் உங்களை மாத்திரம் நம்புவேன். எல்லா வாயை திறந்து சொல்லுவோம். உங்களை மாத்திரம் நம்புவேன். மனிதனை நம்புவதை பார்க்கிறோம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நல்லது. காலையில் எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுங்க. இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு மேலாக சில உயர்வுகளை, வாயை திறந்து சொல்ல, உயர்வுகளை, நன்மைகளை, சரீர சுகத்தை, ஆயுளை, ஆரோக்கியத்தை அவர் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் சொல்லாமல் அவர் கட்டளையிட்டு நிற்கும். உன்னை ஆயிரங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக மாற்றுவேன். உன்னை அநேகருக்கு பாத்திரமாக மாற்றுவேன். அநேகருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள கருவியாக மாற்றுவேன். உங்க குடும்பத்துல அப்பத்த தண்ணீரை ஆசீர்வதிப்பேன். வியாதியை உங்களை விட்டு நீக்குவேன். உங்க அலங்கத்துக்குள்ள சந்தோஷம் உண்டாகும். உங்கள் அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கும். நீ தீங்கை காணாதிருப்பாய். சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். வாயை திறந்து சொல்ல, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்குண்டாகும் சமாதானத்தை காண்பாய். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். வாயை திறந்து சொல்லுங்க, உன்னை கைவிட மாட்டேன். ஓ, சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். அநேகருக்கு பிரயோஜனமுள்ள கருவியாக இந்த ஆண்டில் நான் உன்னை மாற்றுவேன். இந்த காலையில் எல்லாம் சொல்லுங்க, உன்னை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல உன்னை மாற்றுவேன். உன்னை அதிசயத்தை காண செய்வேன். உன்னை அற்புதங்களினால் உன்னை நிரப்புவேன். அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவேன் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் உடைய கிருபையினால் எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரரும் நீதி உள்ளவருமாயிருக்கிற நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைபொருளை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு, யாருக்கெல்லாம் நாம் கீழ்ப்படிய வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாருக்கெல்லாம் நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு 9 காரியத்தை, 9 விதமான கீழ்ப்படிதலை குறித்து இந்த காலையில் கர்த்தர் வார்த்தையை கொண்டு வர ஜெபத்தோடு நான் நிற்கிறேன். நீங்கள் ஒரு வீடு கட்டி இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வீட்டுக்கு நீங்கள் குடிபுக வேண்டும் என்றால் அந்த வீட்டை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும். கட்டில் எங்க போடணும், பீரோ எங்க போடணும், டைனிங் ஹாலில் எப்படி நம்முடைய டைனிங் அந்த டேபிள் போடணும் என்று நீங்கள் ஒழுங்குபடுத்துவீர்கள். உண்மைதானே? ஓகே. நீங்கள் வேலைக்கு போகும் பொழுது, அது எந்த வேலையாக இருந்தாலும், அரசு பணியாக இருந்தாலும், தனியார் பணியாக இருந்தாலும், விவசாயமானாலும், அந்த வேலை செய்வதற்கான சில ஒழுங்குகளை நாம் செய்வது வழக்கம்.
இன்றைக்கு நீங்கள் ஒரு புதிய ஆண்டுக்குள் வந்திருக்கிறீங்க. இந்த புதிய ஆண்டு நீங்கள் எங்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும், எங்கெல்லாம் உங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று தேவ வார்த்தையை வருஷத்தின் ஆரம்பத்தில் பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். நம்பர் 1, நீங்க யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் கீழ்ப்படிய சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டை தொடங்கி இருக்கிறோம். பல கனவுகள், பல எதிர்பார்ப்புகள், சிலதை போராடி ஜெபித்து இதை கத்த தருவார் என்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் எல்லாருக்கும் இருக்கு. இதெல்லாம் கத்தர் உண்மையாகவே வரவேற்கிறார். இதை அவர் உங்களுக்கு தருவார். ஆனால் உங்களை பார்த்து, என்னை பார்த்து கத்தர் சொல்கிறார், கொரிந்து சபையை தேவ சமூகத்துக்கு அவருடைய சீர்திருத்த வேண்டிய அவருடைய குறைவுகளை எல்லாம் சுட்டி காண்பிக்கிற இந்த பவுலை கொண்டு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது 10ஆம் வசனத்தினுடைய அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தில் பரிசுத்தாவியானவர் அந்த கொரிந்து சபைக்கு எழுதி கொடுக்கிறாரு, சபை கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துனுடைய 3.5 வருஷ ஊழியத்தை கொஞ்சம் நல்லா ஸ்டடி பண்ண சொல்ல எனக்கு கிடைத்த வேத வெளிப்பாடு தான் இன்னைக்கு காலையில் இதனுடைய விளக்கத்தை கொண்டு வருகிறேன். கவனமாய் கேட்க வேண்டும். இயேசு கானா ஒரு கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே ரசம் குறையப்பட்டது. ரசம் குறையப்பட்டது. இயேசுனுடைய தாயார் சரியான ஒருவர்கிட்ட போய் சொன்னாங்க, வீட்டில் ரசம் குறைவுபட்டு விட்டது. இயேசு அவர்களிடத்தில் மறுபடியும் சொன்ன வார்த்தையில 2வது, இயேசு வேலைக்காரரை பார்த்து கற்சாடியை சுத்தம் பண்ணவும் அதில் தண்ணீரை நிரப்பவும் சொன்னார். கீழ்ப்படிஞ்சாங்களா இல்லையா? அல்லேலூயா. கீழ்ப்படிந்தார்கள். அதனுடைய ரிசல்ட் என்னன்னா, ஆரம்பத்தில் எல்லா வீட்டிலையும் ரசம் நல்ல டேஸ்டா இருக்கும். ஆனால் போக போக ரசத்தினுடைய ருசி குறையும். ஆனால் அந்த வீட்டில் மாறுதலாய் மாறினது. அவர்கள் கடைசி வரையும் நல்ல ரசத்தை அவர்கள் ருசித்தார்கள். இயேசு கனசரத்தினுடைய கடற்கரையில் வந்து நின்று 2 படகை கண்டார். அது ஒரு படகு சீமோனுடையதாயிருந்தது. இயேசு அந்த படகை சற்று தள்ளும்படி கேட்டுக்கொண்டார். தள்ளினான். அந்த படகில் இயேசு ஏறினார். உபதேசம் பண்ணி போதகம் பண்ணி முடிந்த பின்பு பேதுருவை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை வீசி என்று சொன்னார். அவன் கீழ்ப்படிந்தான். The Bible 3.5 வருஷ ஊழியத்தில் இயேசுவை கண்டவர்கள், இயேசு கண்டவர்கள் எல்லாருக்கும் ஒன்று தெரியும், இயேசு கிட்ட கீழ்ப்படிந்தால் சிலது நடக்கும். இந்த ஆண்டை கனவோடு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் சபையே நீங்கள் தொடங்கி இருக்கிறீங்க. உங்களை பார்த்து யாராருக்கு இந்த ஆண்டு நீங்க கீழ்ப்படியணும்னா, நம்பர் 1 இயேசுவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒருவன் பிறவியிலே குருடனாயிருக்கிறான். இயேசு மண்ணில தன்னுடைய உமிழ்நீரை உமிழ்ந்து அவர் அந்த உமிழ்நீர்னால அந்த மண்ணை சேர் உண்டாக்கி இந்த சேர கண்ணுல பூசி நீ சீலவான் குளத்தில் போய் கழுகு, நீ பார்வை அடைவாய் என்று சொன்னதுக்கு இயேசுனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். 2025 வராத சில உயர்வுகள், கிடைக்காத சில நன்மைகள் 2026 ஆரம்பத்தில் நான் உனக்கு தர ஆசைப்படுகிறேன். நிபந்தனை, கிறிஸ்துவுக்குள்
பரிசுத்தவான்கள் கீழ்ப்படிந்தது போல, கிறிஸ்துவுக்குள் சிறைப்பட்டிருக்கிற கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் மாறினது போல சபை கீழ்ப்படிந்தது என்றால், கானா ஊரில் நடந்த அற்புதமும், கெனசரேத்தில் நடந்த அற்புதமும், சீலோவான் குளத்தில் நடந்த அற்புதமும் உங்களுக்கும் எனக்கும் நடக்கும் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். ஆமென். நம்பர் 2, ரோமர் 13:1. ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பர் 2, உங்களுக்கு இருக்கிற மேலான அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும். அரசு பணியாளர்கள் நம்மகிட்ட உண்டு, தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கிறவங்க நம்ம உண்டு, அதை விட பலவித வேலைகளில் உங்களுக்கு அதிகாரியாக இருக்கிறவர்கள் உண்டு. நீங்க ஒரு கொத்தனாருக்கு வேலைக்கு போனாலும் அதுல ஒரு ஹெட் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அப்படி எல்லா உங்களுக்கு மேல இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும். அவங்க சில நேரத்தில் திட்டுவாங்க, சில நேரத்தில் நீங்க செய்த வேலையை கரெக்ட் பண்ணுவாங்க, லேட்டா வந்தா உங்களை ஏசுவாங்க, நாளைக்கு வேலை இல்லைன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், உங்கள் மேலான அதிகாரிகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். ஒருவேளை நீங்கள் ஆசிரியராக இருந்தால் உங்கள் தலைமை ஆசிரியருக்கு மேலே இருக்கிற அதிகாரிக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை நீங்க கொத்தனார் வேலைக்கு போனா அந்த கான்ட்ராக்ட் பிடிச்சிருப்பார் ஒரு ஆளு, அவர் சொல்லபடியே நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த ஆண்டில இப்படி நீங்கள் கீழ்ப்படிந்து மேலான அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார் என்று ஆண்டின் ஆரம்பத்தில் உங்களை சீர்படுத்தி உங்களை தேவ சமூகத்துக்கு நேராக கர்த்தர் கொண்டு வர ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய மேலான அதிகாரிகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? கையப்பிடி சொல்லுங்க. மேலான அதிகாரிக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். மேலான அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 1 கொரிந்தியர் 16:16 இப்படிப்பட்டவைகளுக்கும் உடன் வேலையாட்களுக்கும் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பக்கத்தில் கையப்பிடி சொல்லுங்க. உடன் வேலையாட்கள். எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். கொஞ்சம் உங்களுக்கு இன்னைக்கு சத்தியத்தை சொல்லி அதனால தான் இதெல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். உடன் வேலையாட்களுக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும். சில நேரத்தில் கொத்தனார் வேலைக்கு பார்த்தா 4ஆம் மாடியில் ஒரு ஆள் நின்று சொல்லுவார், சார் அந்த தூக்கு கட்டை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. வேணும்னா நீ வந்து எடு. இந்த பைபிள் என்ன இந்த காரியங்களை ரொம்ப படிப்பிச்சிச்சு. உடன் வேலையாளுக்கு நீங்க என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும். நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம படிப்புக்கு மேல ரொம்ப அந்த 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 நாய்ங்கிற ஒரு பெருமை, அழகுக்கு அதை விட பெருமை. பின்ன பணம் வந்து நம்ம யாரையும் மதிக்க மாட்டோம். இன்னைக்கு காலையில் கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார், உடன் வேலையாட்களுக்கு நீங்க என்ன செய்யணுமா? கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு நீங்க வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப பேர் உங்களை பார்த்துட்டு என்ன சொல்லுதாங்கன்னா, இவன் எல்லாம் ஒரு கிறிஸ்தவன், இவன் எல்லாம் ஒரு கிறிஸ்தவா. கூட வேலை ஆட்கள் கூட்ட என்ன படுறதில்லை? சிநேகிப்பதில்லை. நீங்க உங்க வீடை விட்டா அடுத்து அதிக மணி நேரம் செலவழிப்பது வேலை ஸ்தானத்தில். அந்த வேலை ஸ்தானத்தில் ஒருவேளை உங்களுக்கு ஜூனியரா இருக்கலாம், உங்களுக்கு சீனியரா இருக்கலாம், உங்களை விட திறமையற்றவர்களா இருக்கலாம்.
அவங்களுக்கும் நீங்க உடன் வேலையாட்களுக்கு என்ன செய்யணுமா? It's the great word of God. இது ரொம்ப கனம் பெற்ற தேவ வார்த்தை. உடன் வேலையாட்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நான் சொந்த புருஷனுக்கே கீழ்ப்படிய மாட்டேன், பின்னதான் இவங்களுக்கு. நோ, உடன் வேலையாட்களுக்கு சபை ஆண்டின் ஆரம்பத்தில் கீழ்ப்படிய வேண்டும் என்று வானத்திலிருந்து தேவ வார்த்தை. காதுள்ளவன் கேட்க கடவன். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 தேவ பயத்தோட ஒருவருக்கொருவர். நோ, உங்களில் ஒருவன் பெரியவனாக வேண்டும் என்று விரும்பினால் அவன் ஆராகணும்? தாசனாகணும். தாசன் என்ற வார்த்தைக்கு அடிமைன்னு அர்த்தம். இன்னைக்கு காலையிலே எபேசு சபைக்கு, சபையை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், தெய்வ பயத்தோடு. தெய்வ பயம் இல்லாட்ட ஒருவருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இன்னைக்கு சபையை ஏன் ஒரு ஊழியக்காரன் இவ்வளவு பலவந்தம் பண்ணுகிறாரு? ஒரு சபனை இப்படிதான் இருக்கணும்னு ஏன் பலவந்தம் பண்ணினார்னா, இந்த வேதம் அவருக்கு சிலத உண்மையை கற்றுக் கொடுத்துச்சு. இந்த வேதம் அவருக்கு சில வேத அறிவை கற்றுக் கொடுத்தது. ஆதலால் ஒருவருக்கொருவர், பக்கத்தில் கையப்பிடிங்க, ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா? இன்னைக்கு அந்த கீழ்ப்படிதல் இருக்கிறா. பாஸ்டர் சொன்னா கீழ்ப்படிவேன், அவ சொன்ன இவா சொன்ன எல்லாம், அவன் சொன்ன இவன் சொன்ன எல்லாம் என்ன செய்ய மாட்டேன். ஐயா, வேதம் இதுதான் உண்மை. ஒருவருக்கொருவர் நீங்க என்ன செய்யணும்? பாஸ்டர், இந்த செங்கல் எடுத்து வர சொல்ல நான் தான் செங்கல் எடுத்தேன், இன்னைக்கு வந்தவளுக்கு நான் கீழ்ப்படியணுமா? இந்த பைபிள் சொல்லுது ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா? அது பெரியவங்கனானாலும் சிறியவங்கனானாலும் பைபிள் தெளிவாக ஓப்பன் காட்டாக இந்த பைபிள் நமக்கு இந்த ஆண்டு ஆரம்பத்தில் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? அப்படி ஒரு கீழ்ப்படிதலினுடைய அனுபவம் நமக்கு இல்லாவிட்டால் இன்னைக்கு பொருத்தனை பண்ணணும். நீங்க எத்தனையோ காரியம் பொருத்தனை பண்ணீங்க, ரொம்ப பேருக்கு பொருத்தனைனா என்னன்னு தெரியல, அது எப்படி சொல்லணும்னு தெரியல. இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுகிறான், ஒருவருக்கொருவர் தேவ பயத்தோடே. இன்னைக்கு எல்லா பயம் இருக்கு, தேவ பயம் இல்லவே இல்லை. சர்ச்சில் வந்தா உங்க இஷ்டப்படி, உங்க விருப்பப்படி, இதுக்குள்ள almighty பவர் உள்ள the God is omnipotent, the God is omnipresent, சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வியாபியானவர் இதுக்குள்ள இருக்கிறாருங்கிறது எல்லாரும் மறந்து போயிட்டோம். ஏன்னா நீங்க கேட்டதெல்லாம் அவர் கொடுத்துட்டாருல. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? நல்ல ஓப்பனா சொல்ல, நம்ம சர்ச்சில் ஒரு ஏற்ற தாழ்வே கிடையாது, நம்ம சர்ச்சில் பிரிவினையே கிடையாது, நம்ம சர்ச்சில் ஒரு பெரியவன் சின்னவன்ங்கிற தரம் இல்லை. we are equal. விஷத்தை விதைக்காதீங்க. சிலவங்க எல்லாம் விஷத்தை விதைச்சாங்க, விதைச்சதின்படி சிலர் இந்த இடத்துக்குள்ள இல்லை. ஆனா நிறைஞ்ச இடத்துல சொல்றேன், கர்த்தர் உங்க ஊழியக்காரனுக்கு ஆயுசும் ஆரோக்கியத்தையும் தந்து இன்னும் இந்த ஊழியத்தை எவ்வளவு நாள் செய்ய வைக்கிறாரோ, உங்களுக்குள்ளே ஒரு பிரிவினை ஆவியை உருவாக்க மாட்டேன், உங்களுக்குள்ளே ஒரு குரூப்பை உருவாக்க விட மாட்டேன். காரணம், என் மேல விழுந்த அபிஷேகம். தேவன் எனக்கு அதை செய்வதற்கு ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அது கர்த்தர் எனக்கு தந்த ஆயுசு காலம் முழுவதும் செய்து முடிப்பேன். ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோட கீழ்ப்படியணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 14 வாசிங்க. மேலான அதிகாரம் உள்ள ராஜாக்கள் சரி கீழ்ப்படியுங்கள். பக்கத்துல சொல்லுங்க, ராஜாவுக்கு கீழ்ப்படியணும். ஹலோ, யாருக்கு? இன்னைக்கு உட்காந்து கேட்டுட்டு தான் போகணும். ராஜாக்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். எல்லாரும் என்ன கவனிங்க, இன்னைக்கு நமக்கு 2 மாநில அரசு நம்மளை ஆளுகை செய்கிறது. 1 மாநில அரசு, 2 மத்திய அரசு.
அப்ப மாநில அரசினுடைய நம்மை ஆளுகை செய்கிறது முதலமைச்சர், மத்திய அரசை ஆளுகை செய்கிறது பிரதம மந்திரி. இவர்கள் இருவருக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள்? இவர்கள் இட்ட ஆணைகளை எத்தனை பேர் கை கொள்ளுகிறீர்கள்? அந்த சட்டத்தை எத்தனை பேர் மதிக்கிறீர்கள் என்பதை இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் நம்ம எல்லாரும் கேட்கணும். பைபிள் சொல்லுது, உங்களுக்கு மேலான ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். சொத்து வரி பிரிக்கிறவங்ககிட்ட அவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது. தண்ணி வரி வாங்கிட்டு வரவங்ககிட்ட என்ன செய்யக்கூடாது? ஃபைட் பண்ணக்கூடாது. அந்த சட்டத்துக்கு நம்ம உள்படணும். இன்னைக்கு காலையில நம்முடைய ராஜ்யத்தை நாம் சிநேகிக்காவிட்டால், நம்முடைய ராஜ்யத்தினுடைய பிரதமரை, ஜனாதிபதியை, நம்முடைய முதலமைச்சரை நாம் கனம் பண்ணாவிட்டால் வேறொருவர் எப்படி கனம் பண்ணுவார்? அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய சட்டதிட்டங்களுக்கு நாம் மதித்து வாழ வேண்டும். இந்த பைபிள் கற்றுக் கொடுக்கிறது. அதனால் இன்னைக்கு வர மேலான ராஜாக்களுக்கு கீழ்ப்படியாவிட்டால் இந்த ஆண்டில் நீங்கள் எல்லா நிலைகளிலும் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 5. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமானனாய் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கரங்களை தட்டி. இங்க இருக்கிற எல்லாரும் வேலை பார்க்கிறவங்க, உங்களுக்கு ஒரு எஜமானன் உண்டு. மேலான எஜமானன் கிறிஸ்து. ஆனால் சரீர பிரகாரமாய் உங்களுக்கு ஒரு எஜமானன் உண்டு. அந்த எஜமானனுக்கு எப்படி கீழ்ப்படியணும்னா பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிய வேண்டும். தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவோம், செவுரு இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? சித்திரம் எழுத முடியும். வேலை முடிஞ்சு சாயங்காலம் ஆக சொல்ல சனிக்கிழமை உங்க கையில நோட்டு எண்ணி தருகிறது யாரு? வேலை செய்தங்க ரெண்டாவது. ஆனா எஜமானன் உங்களுக்கு பணத்தை எண்ணி தரும் பொழுது, ஒருவேளை அந்த ஆளு உங்களை லேட்டா வந்ததுக்கு திட்டிருப்பாரு, நீ நாளை வேலைக்கு வராண்டாமனே சொல்லுவாரு. ஆனா பைபிள் சொல்லுது, வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல. சபையில எந்திரிக்க சொன்னா எந்திரிப்போம், ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ணுவோம், ஆராதிக்க சொல்ல ஆராதிப்போம், இது எல்லாரும் செய்வோம். ஆனா எஜமானனுக்கு பயத்தோட நடுக்கத்தோட கபடற்ற மனதோட என்ன செய்யணும்? எஜமான இல்லாட்டையும் இருந்தது போல வேலை செய்கிறது தான் உண்மையான வேலைக்காரன். இந்த ராஜன் பாஸ்டர் இந்த மிஷன் எப்பொழுது வந்து வாட்ச் பண்ணாது. ஆனா ராஜன் பாஸ்டர் எஜமானனை காட்டிலும் பெரிய ஒரு எஜமானனுக்கு பயந்து போனதுனால இந்த ஊழியம் இவ்வளவாய் வளர்ந்தது. இன்னைக்கு காலையில சபையோடு கத்த சொல்கிறார், நீங்க யாருக்கிட்ட வேலை பார்க்குறீங்களோ, எந்த எஜமானனிடத்துல நீங்கள் மாசம் மாசம் சம்பளம் வாங்குறீங்களோ, அந்த எஜமானனுக்கு எப்படி பயப்படணுமா? பயத்தோடே நடுக்கத்தோடே கபடற்ற மனதோடே அவருக்கு என்ன செய்யணுமா? எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எஜமானனுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி? இந்த பைபிள் சத்தியத்தை தெளிவா ஓப்பன் காட்ட அடிச்சிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், என் எஜமானனை நான் எவ்வளவு திட்டிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு சாபம் போட்டிருக்கோம்னு தெரியுமா? அவர் உங்களுக்கு சில நேரத்தில் கொஞ்சம் நேரம் வேலை பார்த்ததுக்கு யாருக்கு தெரியாம உங்க பாக்கெட்ல ஒரு 300 ரூபாய் சொருவினது உண்டு. உங்க வீட்டில் ஏதாவது ஒரு காரியம் நடக்க சொல்ல அந்த மனுஷன் யாருக்கு தெரியாம சில உதவிகள் செய்தது உண்டு. அந்த மனுஷனுக்காக என்னைக்காவது ஒரு நிமிடம் ஆண்டவர் பாதத்தில் அவருடைய ரட்சிப்புக்காக, மனம் திரும்புதலுக்காக, அவருடைய ஆத்துமா வெளியேறப்பட்டது என்பதை அவருக்காக எத்தனை பேர் நீங்கள் ஜெபம் பண்ணினீர்கள் என்று ஆண்டவர் ஆண்டின் ஆரம்பத்தில் கேட்கிறார். யாருக்கு ஜெபம் பண்ணணும்? யாருக்கு கீழ்ப்படியணும்? எஜமானனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எஜமானனுக்கு
கீழ்ப்படிய வேண்டும். அது எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் உங்க எஜமானனுக்கு கீழ்ப்படியணும். நீங்க சில கம்பெனியினுடைய விளம்பரம் பார்த்துருவீங்க. என் கூட வேலை பார்த்தவங்க உண்மையா வேலை பார்த்தாங்க, அதுல உண்மையா வேலை பார்த்த 25 பேருக்கு ஃபோர்டு காரு, ராயல் என்ஃபீல்டு 25 பேருக்கு தன் எஜமானன் சும்மா ஒன்று கொடுக்க மாட்டான். அவனுடைய வளர்ச்சிக்கு கை கொடுத்தவங்க, தோள் கொடுத்தவங்க. உலக பிரகாரமாக ஒரு மனிதனுக்கு இவ்வளவெல்லாம் செய்ய முடிந்தது என்றால், இன்னைக்கு நீங்கள் உங்க எஜமானனுக்கு எப்படி உண்மையாய் நடந்து கொள்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் உங்களிடத்தில் கேள்வி கேட்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படி. எல்லாம் நிற்கணும். தம்பிமார் தங்கச்சிமார் எல்லாம் கவனி. இளைஞரே. நம்ம சர்ச்சில் ஒரு சிலருடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா, பாஸ்டர் சொன்னா இந்த வாலிப பிள்ளைகள் கேட்குது, ஆனா நாங்க சொன்னா கேட்க மாட்டேங்குது. எங்கதான் இருக்கிறீங்களா? அடுத்து யாருக்கு கீழ்ப்படியணும்னு பைபிள் சொல்லுங்க? மூப்பருக்கு கீழ்ப்படியணும். இந்த சர்ச்சில் வயதானவங்க, அது பாட்டிமாரானாலும் சபை இல்லை வயது முதிர்ந்தவர்களானாலும், நீங்கள் இளைஞராக இருக்கிற பிள்ளைகள் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொண்டு, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். இன்னைக்கு உங்க மூப்பருக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களா என்று உங்களை சோதித்து அறிய வேண்டும். கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அடுத்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். வசனம் உங்களுக்கு இருப்பிடலாம் தெரியும். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு காலையில ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆண்டை நீங்க தொடங்கி இருக்கிறீங்க. இந்த ஆண்டில் நீங்க கீழ்ப்படிய வேண்டியது உங்கள் சொந்த கணவனுக்கு கீழ்ப்படிய ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஒருவேளை உங்களை விட உங்க கணவனுக்கு அனுபவமும் அல்லது திறமையும் இல்லாமல் இருந்தாலும், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அந்த மனுஷன்தான் அவருக்கு தான் கீழ்ப்படியணும்னு படிப்பிக்கிற ஒரே புத்தகம் இந்த புத்தகம். அதனால் 8வது சொல்லுதேன், நீங்கள் இந்த ஆண்டில் உங்க சொந்த கணவனுக்கு எல்லா நிலைகளிலும் கீழ்ப்படிய வேண்டும். உங்க கணவன் நல்லா தூங்காட்ட உங்களுக்கு தான் பிரச்சனை. உங்க கணவன் நல்ல மனநிலைமையில் இல்லாட்டா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. உங்க கணவன் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு சொன்னா உங்க கணவனுக்கு வேற ஒன்றும் செய்யணும். நீங்க பூஸ்டும் கொடுக்கண்டா, பான்விட்டாயும் கொடுக்கண்டா, புது புது வெரைட்டி சாப்பாடு கொடுக்கணும். நீங்க கீழ்ப்படிஞ்சாலே போதும், 100% சமாதானம் அந்த வீட்டில் உண்டாயிரும். பல சகோதரமாருடைய கம்ப்ளைண்ட், பாஸ்டர் வெளியிலேயே என் நேரத்தை செலவழிச்சிருந்தேன், உறங்குத நேரத்துக்கு வீட்டுக்கு போனா போதும், தூங்குத நேரத்துக்கு போனா. சகோதரிமாரே, இன்னைக்கு நீங்கள் இந்த வளர்ச்சிக்கு ஒருவன் வெயில் என்றும் குளிர் என்றும் மழை என்று பார்க்காம உங்களுக்காக, உங்களுக்குள்ள பிள்ளைகளுக்காக அவர் ஓடினது உண்மை. அவர் எடுத்த கேரிங் என்கிறது ரொம்ப, சில இடத்துல சில வாங்கின ரூபாவை திருப்பி கொடுக்கிறது உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டாங்க. அவர் இந்த டென்ஷன்ல வர சொல்ல வீட்டில் அடுத்த ஒரு டென்ஷன். நம்ம சகோதரிமாரை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்காங்க. காலையில் ஒரு நல்ல சகோதரினா காலையில் குளிச்சு அவள் நல்ல தன்னை ஒரு ஐஸ்வர்யம் உள்ள முகமாக என்னைக்கு ஒரு பெண்ணு மாறுதாளோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சில வீடுகளும் போதில் அந்த காலையில் அந்த பெட்லேருந்து எந்திரிச்சு வந்த அந்த மாதிரி இந்த தலையை விரிச்சு பேய் மாதிரி அனுப்பும். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் கணவன் உங்கள் அழகில்
என்ன செய்யணும்? பிரியப்படணும். அதனால காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சுன்னா 5 மணிக்கு எந்திரிச்ச உடனே என்ன செய்யுங்க? பல்ல தேய்ச்சி குளிச்சிருங்க. சோத்திரம். உங்க கணவன் உங்களை பார்த்து ஏமா இன்னைக்கு நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்னா நீ உங்களுக்கு உலகத்தில் எந்த ஆசீர்வாதம் இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதம் அன்னைக்கு சமாதானம் வந்துடும். மனைவி மாறே உங்கள் கணவனுக்கு கீழ்ப்படி. அது மாதிரி சகோதரமாரே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள். உங்கள் மனைவியில் இந்த வருஷம் அப்படிலாம் செய்து பாருங்க, ஆசீர்வாதம். கடைசியாக ஒரு இம்பார்ட்டன்டான காரியம் உங்கள்கிட்ட பேச போறேன். இவ்வளவு பேசினதை விட வெரி இம்பார்ட்டன்டான ஒரு காரியம். அதனால தான் இன்னைக்கு காலையில் உங்களை உட்கார வச்சேன். எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறார்கள். இப்ப நான் எனக்கு உங்க இவ்வளவு நேரம் இவ்வளவு கண்டிச்சு சிக்ஷித்து வசனத்தை போதிச்சு உங்களுக்கு பிரசங்கம் பண்ண மத்தியில எனக்கு கொடுத்த பொறுப்பு என்னன்னா உங்க ஆத்துமாவுடைய உத்தரவாதம். ஆமென் சொல்லுங்க. ஆனா எனக்கு கொடுத்த தேவன் கொடுத்த உத்தரவாதம் உங்க ஆத்துமாவை எங்க கொண்டு போகணும் சொல்லுங்க? யாரும் நரகம்னோ பரலோகத்துக்கு கொண்டு போகணும். அந்த உத்தரவாதம் வேலை தான். நான் கதவை பூட்டுவேன், உங்களை ஒழுங்கா நடத்தணும் என்கிறதுக்காக இந்த உத்தரவாதம் ஏன் மேல விழுந்திருக்கு. இந்த உத்தரவாதம் உள்ள ஊழியம் உங்களை எந்தெந்த நிலையில கொண்டு போனோம்னா உத்தமம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களாகும்படி அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் பிரயோஜனமாய் இருக்க ஆகாது. உங்க பாஸ்டர் நீங்க துக்கப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா நீங்க கொடுத்த காணிக்கையும் தசமபாகமும் நீங்கள் ஆண்டவருக்காக சாட்சியா நின்றதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த வசனத்தை எல்லாரும் ஒண்ணு கூட சேர்ந்து வாசிச்சிடலாமா? எபிரேயர் 13:17 எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? சேர்ந்து ஒன்று வாசிக்க பார்ப்போம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் பிரயோஜனமாயிருக்காது. அப்போ ஒரு பாஸ்டருக்கு நம்ம என்ன செய்யணுமா? அடங்கணும். நான் சொல்லல, நான் உங்களை அடிமையா வைக்கல. இந்த பைபிள் சொல்லுது அவருக்கு என்ன செய்யணுமா? அடங்கி இருக்கணும். ஆண்டவர் ஆரம்பத்தில் உங்களை கொஞ்சம் கரெக்ட் பண்ண விரும்புகிறார். நம்பர் 1, கிறிஸ்துவுக்கு நீங்க கீழ்ப்படியணும். 2, மேலான அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும். 3, உடன் வேலையாட்களுக்கு கீழ்ப்படியணும். 4, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும். 5, ராஜாக்களுக்காக கீழ்ப்படியணும். 6, எஜமானனுக்காக கீழ்ப்படியணும். 7, சொந்த மனைவி மேல என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். 8, மூப்பருக்கு கீழ்ப்படியணும். 9, உங்களை நடத்தினவருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஒருவேளை இந்த வசனம் ஒருவேளை உங்கள் எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதாக இருந்தால் ஏற்றுக்கொண்டாகணும். கடினமாக இருந்தால் அதை ஏன் பாஸ்டர் தான் ஏன்ட்ட பிரசங்கிச்சாரு, இது ஆவியானவரை கொண்டு எடுத்து கொடுத்தாரு, அதை அப்படியே பிடித்து கொள்ள சபை இந்த ஆண்டில் முற்பட்டீங்கன்னா, சபை முன் வருவீங்கன்னா உங்களை நம்பர் 1ஆக ஆண்டவர் மாற்றுவார். உங்களை எல்லாரும் கவனிங்க, உங்களை நம்பர் 1ஆக ஆண்டவர் மாற்றுவார். இன்னைக்கு உங்க போதகர் ஒரு சின்ன கிராமத்தில் ஊழியம் பார்த்தாலும் உங்க போதருடைய எல்லையை ஆண்டவர் விரிவுபடுத்தினார். இதுவரையும் கடந்து செல்லாத சில ஸ்டேஜில் கொண்டு ஆண்டவர் உங்க போதகரை நிறுத்தினார். அதுக்கு ஒரு காரணம், இந்த போதகர் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்தார். இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களையும் என்னையும் கனப்படுத்தி அழகு பார்த்து ஆசீர்வதிப்பார் என்று மனமாற உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தைக்கு தங்களை விட்டு கொடுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையினால் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். ஆமேன். அல்லேலூயா.